கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தை, அக்டோபர் மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோவேல் என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, வெட்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் இழந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்னும் சொல்லப்போனால் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 18 32 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவன் இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தை, அதாவது அவர்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எதிர்கால ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவேன் என்று சொல்லி அவர் இங்கே ப்ராமிஸ் பண்ணுகிறார். அவருடைய எதிர்கால திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய எதிர்கால நோக்கங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும்படிக்கு, அதாவது அழுகையோடு புலம்பலோடு தேவனுடைய இரக்கத்தை நாடணும், உபவாசித்து ஜெபிக்கணும், இப்படிலாம் செய்யும் பொழுது அடுத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புவதற்கு பிறகு, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட பிறகு, தேவனை ஆராதித்த பிறகு, தேவனுடைய சமூகத்தில் கூடி தொழுது கொண்ட பிறகு அவருடைய எதிர்காலத்தை தேவன் தீர்மானித்தார். அவர்கள் எதிர்காலம் என்னவா இருக்கும் போது என்பதை அவர் இங்கே 18ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அவர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். இனி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் நீ எப்படி வாழப்போகிறாய் என்கிற முழுமையான பெரிய காரியங்களை தேவன் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எதிர்காலத்தில், அதாவது இழந்து போனதை அவர்கள் எதிர்காலத்தில் பல மடங்கு தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அவர்கள் வெட்கத்தை நீக்கி அவர்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு அதிசயங்களால் அவர்களை துதிக்க வைக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவர்கள் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இது எதிர்கால திட்டங்கள் இதையெல்லாம். அப்ப இதுக்கு முன்பாக அவர்கள் அழுகையோடு புலம்பலோடு துக்கத்தோடு இழப்போடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய புதிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. வாக்குத்தத்தமான காரியங்களை சொல்லிக்கொண்டே தேவன் இங்கே இருக்கிறார். அதுதான். அது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு புதிய எதிர்காலத்திற்குள்ளே, தேவனுடைய நோக்கத்திற்குள்ளே, திட்டத்திற்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். அது ஒரு பெரிய தேவனுடைய ஒரு பெரிய செயல், மகத்துவமான மகிமை நிறைந்த ஒரு செயல்தான் இந்த யோவேல் புத்தகம். அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும், அவர்கள் நடுவில் அவர் உலாவ வேண்டும், அவர்கள் நடுவில் தங்கியிருக்க வேண்டும், அவர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். அதை தேவன் நிறைவேற்றி அதை செயல்படுத்துகிறார். இதெல்லாம் எதிர்கால திட்டங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து, அதாவது யோவேல் தீர்க்கதரிசனம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து காலத்தில் இது நடக்கிறது. அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உலாவுகிறார், பேசுகிறார், வார்த்தை மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா, நடந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த கிருபை கிடைத்தது. ஆனால் இங்க அவர் சொல்லுகிறார், அவர்கள் யாவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட
அந்த கடைசி நாட்கள்ல, அதாவது அவரால் மீட்கப்படுகிற ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுதல், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக் கொள்ளுதல் யாவர் மீதும் பெந்தேகோஸ்தே அனுபவம் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த எதிர்கால திட்டத்தில், அதாவது அவர் கொடுத்த வாக்குத்தத்தில் அவர் சொல்றார், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், தீர்க்கதரிசிகளாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வெட்க நீங்கங்க, உங்க பிள்ளைகள்லாம் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ஆமென். எதிர்கால திட்டத்தில் தேவன், அதாவது எதிர்கால திட்டம்னா இந்த அக்டோபர்ல நீங்க கடக்க போகிற இன்னும் இருக்கிற மீதம் இருக்கிற இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு சக்சஸ் பண்ண போறார். பாருங்க, தேவன் உங்களுடைய வாலிபர்களை, மூப்பர்களை, முதியவர்களை எல்லாரையும் கர்த்தர் சொப்பனங்களை காணும்படி, தரிசனங்களை காணும்படி அவைகளை நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் செயல்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழியக்காரர்களையும் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்ட கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாறி ஊற்றி அவளை அக்கினியாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, எதிர்கால திட்டத்தில் யாவரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கர்த்தர் அவருடைய ரட்சிப்பில் கர்த்தர் அவர்களை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் மகிமையா இருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். எப்படி என்றால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அது போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா, அது தாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலே நம்முடைய எதிர்காலங்கள் சிறப்பா அமைஞ்சிடும். ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் மாறிடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், தேவன் நம்மோடு கூட இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான அவமானத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நாம் செயல்படுகிற காரியங்கள்ல நிறைவேற்றப்படாமல், காரியங்கள் கைக்குடி வராமல் நாம் வெட்கத்தால் நிறைந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எடுத்த தீர்மானத்தில், முடிவில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில், இல்லைன்னா தொழிலில் ஒரு அவமான, இழப்புகள், வெட்கம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது, தலை குனிந்து நீங்கள் நிற்கும் போது அந்த தவிப்பை தேவன் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, திருமணம் ஆகாமல் வயதாகி கொண்டே போகிறது ஒரு வெட்கம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒரு வெட்கம், அவமானம். கர்த்தரை இவ்வளவு நம்புகிறேன், அவரை எவ்வளவு நான் ஆராதிக்கிறேன், ஆனால் என் வியாதி சுகமாக்கப்படவில்லை, என் பலவீனம் மாறவில்லை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவில்லை, நன்மை வரவில்லை. எத்தனை அவமானங்கள். பிள்ளைகள் படிப்பில் நாம் நினைக்கிறது போல நடக்காமல் போய்விடுகிறது. அநேகருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஆமென். நண்பதேவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இனி என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்ற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்றும் வேறொருவர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அறிந்து கொள்வீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, அவர் எங்க வெட்கத்தை நீக்கிட்டாரு. அப்படி அறிந்து கொள்ளத்தக்கதான தேவன் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்த போறார் பாருங்க. என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, கர்த்தர் பெரிய காரியங்கள் உனக்கு செய்ய போறாரு. நீங்க பயப்படாதீங்க, வெட்கப்பட போவதில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அந்த பெரிய காரியம் நடக்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்போடு, உங்கள் முழு இருதயத்தோடு எண்ணத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து
அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம் மனோருக்கு நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் போஜன பலிகளை பான பலிகளை சித்துகளான ஆசீர்வாதத்தை உங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Repent your heart, repent your life. நீங்கள் திரும்பும் பொழுது மனம் திரும்புங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு திரும்ப. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்ய போறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். ரீமா ஷாகா ராபா லாபுனா கபா. கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை உனக்கு வச்சிருக்கிறார். மன திரும்பு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஜபத்துல காத்திரு, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. தேவனை தேட வேண்டிய குடும்பமா தேடுங்க, பிள்ளைகளோடு தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. அப்படி தேடி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியின் மிருகங்களுக்கு பயப்படாதீர்கள், வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடிகளை பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து உங்களுக்கு முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சைத்தினால் வழிந்தோடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வனாந்திரத்திலே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்திர வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற போகிறார். வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். வனாந்திரத்தில் விவசாயம் பண்ண முடியுமா? வேலை செய்ய முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் வனாந்திர வாழ்க்கையை நான் மாற்றுவேன். காய்கள் காய்க்கும் நாட்கள் வந்து விட்டது, பூக்கள் பூக்கிற நாட்கள் வந்து விட்டது. அதாவது அத்திமரம் பலனை கொடுக்கிற நாட்கள், நீங்கள் வளர்ச்சி அடைகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், பிஸ்னஸ்கள், வேலைகள், கிரியைகள், ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் பலனை தர போறாருங்க. ஆசீர்வாதத்தை தர போறார். ஆமாங்க, பெரிய விளைச்சலை நீங்க பார்க்க போறீங்க. பெரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். இழந்த இழப்புக்கு பதிலாக பலனை அனுபவிக்க போறீங்க இல்லையா? ரூத்தை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படி அவருடைய சட்டைகளின் கீழ் சர்வ பலனுடைய நிழலில் வந்து இருக்கிற, அவரை நம்பி இருக்கிற, அவரை சார்ந்து இருக்கிற, அவரை பிடித்து கொண்டிருக்கிற, அவருடைய பாதத்தில் காத்து இருக்கிற, அவருடைய சமூகத்தை தேடுகிற, அவரையே தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிற, அவருக்காய் பரிசுத்தமாய் உண்மையாய் நீதியாய் உத்தமத்தோடு வாழ்கிற உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எப்படி தெரியுமா? வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை, சம்பூர்ண மழையை வர்ஷிக்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தர் ஒரு வளர்ச்சி, எல்லாம் வளரப் போகிறது. ஹல்லேலூயா. அடுத்து, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சைக்கிளிகள், முசுகட்ட பூச்சிகள், பச்சை புழுகள் பட்சித்த வருஷங்களில் விளைவை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இழந்த வருஷத்தை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுக்க போகிறார். சீயோன் குமாரத்தியே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் அடுத்து சொல்லுகிற ஒரு காரியம், மூன்றாவது, நீ வெட்கப்பட்ட தேசத்துல நீ இழந்துட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்க இல்லையா? எதிராளி எல்லாத்தையும் பட்சிட்டால, பிடுங்கிட்டால, அந்த வருஷத்தின் விளைவை நான் திரும்ப கொடுப்பேன். ஒரு சிம்பிள். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு இது பெரிய காரியமே கிடையாதுங்க. அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறது, மறுபடியும் வாழ வைக்கிறது, மறுபடியும் இழந்ததை கொடுக்கிறது ஆண்டவருக்கு ஒரு சாதாரணமான காரியங்க. நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறது அவருக்கு சாதாரணமானது. நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி பல மடங்கு கொடுக்குறது அவருக்கு சாதாரணமான காரியங்க. எப்படி? யோபுடைய லைஃப்ல நீங்க யோசித்து பாருங்க, அதை வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டான். யோபுடைய சரீரம் கூட அழுகி போயிடுச்சு. பட் ஆனா ஜீவனை மாற்ற கர்த்தர் வைத்திருந்தார். யோபுடைய உத்தமம், நீதியும், நம்பிக்கையும், ஜெப வாழ்க்கையும், பரிசுத்தமும், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையும், கர்த்தருடைய வார்த்தை மேல் இருந்த பிரியமும், இழந்ததை அவர் பல மடங்கு பெற்றுக்கிட்டாருங்க. ஆயுசு நாட்களை பெற்றுக்கிட்டாரு, பலனை பெற்றுட்டாரு, பிள்ளைகளை பெற்று எடுத்தாரு, வசதி, வாழ்க்கைகள், ஐஸ்வர்யங்கள், இழந்ததை எல்லாம் பல மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதம் சொல்லப்படுகிறது, முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார்.
இழந்ததை விட மறுபடியும் 2 மடங்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிசய கரம், அற்புதத்தின் கரம், அந்த ஆச்சரியமான இருதயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தாங்க உண்டு. நீ இழந்ததெல்லாம் பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான உள்ளம் என் தேவனிடத்துல மாத்திரம் உண்டு. அதுதான் அவர் சொல்லார், இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே வந்து. அவர் இழந்ததையே அவர் தேடி வந்து மறுபடியும் உயிரை கொடுத்து, நித்திய வாழ்க்கை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து நம்மளை தூக்கி உட்கார வச்சுட்டா பாருங்க. அல்லேலூயா. அதனால திரும்ப அளிப்பார். இழந்ததை திரும்ப பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப அளிப்பார் இல்லையா? இன்னொன்று கூட சொல்லலாம். தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டார். கர்த்தர் சொன்னார், நீ போ, கையில் ஒப்பு கொடுப்ப, நீ சகலத்தை திருப்பி கொள்வாய். எல்லாத்தையும் திருப்பிட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் திரும்ப பண்ணுவார். மீதியானியர் இஸ்ரவேலை பட்சித்தார்கள். கர்த்தர் கிதியோனை அனுப்பி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். கர்த்தர் திருப்பி கொள்வார். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் இடத்துல எல்லாவற்றையும் திருப்பி அழித்தார்கள் தேசத்தை. கர்த்தர் சாமுவேலின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திருப்பி கொண்டார் எல்லாவற்றையும். எபெனேசர் அவர்களுக்கு உதவி செய்தார். நீங்களும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆயுசு நாட்களை, வருஷங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். அடுத்து, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, இனி உங்களுக்கு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோமா? கிருபை மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூர்ணம். நம்மகிட்ட பரிபூர்ணம் எங்கே இருக்குது இல்லையா? நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள். வேதம் அப்படி சொல்லப்படுது பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நண்பதியுடைய பிள்ளைகளை, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியானில் நியாயப்பிரமாணத்துக்கு மோசடி மூலம் கொடுக்கப்படுது, கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆகினாலே நாம் எல்லாரும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறப்போகிறோம். இனி குறைவல்ல, தோய்வல்ல. கர்த்தர் நம்மளை சம்பூர்ணம் உள்ளவராய் மாற்றி அப்படி அதிசய செயல்களால் நம்மை துதிக்கும்படி செய்வார். 107ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். அவர் செய்த அதிசயங்களை நினைச்சு இஸ்ரவேல் ஜனங்க துதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வெட்கம் நீங்க தக்கதாய் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீதும் தேவன் உங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றுவார். உங்கள் இறுதி கலங்காது இருப்பதாக. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்கள் வீடு விடுதலையாகும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஒரு புது பலன் உண்டாகும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய தெய்வீக தன்மைகள் உண்டாகும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வல்லமை வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சரியில்லாத சரிப்படுத்த முடியும். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்க சுகமாக்கப்படுவீர்கள். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஒரு தெய்வீக தன்மை உங்களுக்குள்ள உண்டாகும். கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ள உண்டாகும். ஆவியானவர் ஊற்றப்பட நீங்கள் தேற்றப்படுவீர்கள். சத்தியத்திலே வளர்க்கப்படுவீர்கள். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். குடும்பம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும். சத்தியத்திலே நிறைப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை வசதி வந்தாலும் சரி, சத்தியத்திற்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஈடானது ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஈடாக ஒன்றும் கிடையாது. தேவன் கொடுக்கிற வாழ்க்கை, எதிர்கால திட்டம், நமக்கு வைத்திருக்கிற மகிமையான நித்திய வாழ்க்கைக்கு எதிரானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்கால திட்டம் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு நல்லபடி மாற்றி கொடுக்க போகிறார். அற்புதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அவர்கள் நடுவில் உலாவேன், அவர்களோடு கூட இருப்பேன். நான் தேவன் என்பது அறிந்து கொள்ளத்தக்கதாக என் ஜனங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. எங்கள் வெட்கங்களை நீக்கி எங்கள் எதிர்காலத்தில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி தரப்போவதற்காக நன்றி. நாங்கள் இழந்தவைகள், பெறாதவைகள், ஆண்டவரை இழந்து போன அபிஷேகங்கள், இழந்து போன வாழ்க்கையெல்லாம் மறுபடி புதுப்பிக்க போவதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்து எங்களை நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.